இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கோம். நிறைய விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாட்டுகள் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துருக்கோம். நம்மளோட பாரம்பரியம் பண்பாடு உள்ளற இந்த விளையாட்டுகள் இல்லையா? இப்போ விளையாட்டுகள்லாம் விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொன்னோன்னா என்ன விளையாட்டுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது? அஸ்வினி, என்னென்ன விளையாட்டுகள் ஞாபகத்துக்கு வருது? ஆடுபுலியாட்டம், தட்டாங்கல், சில குறிப்பான இந்த மாதிரி பல விளையாட்டுகள் ஞாபகம் வருது. ஓகே, ரேஷ்மா, இந்த விளையாட்டு ஞாபகம் வருது? கபடி, கில்லி, பாண்டியம். ஓ, ஓகே. கிஷோர் ஞாபகம் வருது? ஏழு விளையாட்டு தான். சரி, நிறைய விளையாட்டுகளை நம்ம விளையாட மாட்டோம். இன்னும் நிறைய விளையாட்டுகளை நம்ம விளையாட முடியல இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டை இந்த விஷயத்துக்காக நம்ம விளையாடுறோம். இதெல்லாம் நான் வந்து மறக்க முடியாது. இதெல்லாம் நான் சின்ன வயசுல விளையாடுறேன். என்ன விளையாட்டு சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்ன விளையாட்டு இந்த காரணத்துக்காக விளையாண்டு நான் விளையாட்டு ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த விளையாட்டு இல்லை என்ன காரணத்துக்காக நம்ம விளையாடுறோம் அப்படின்னு சொல்லுவோம்? வந்து இந்த தட்டையான கற்கள் கைப்பெல்லாம் இருக்கு வந்து வச்சு அதை உடைக்கணும். படித்து ரெண்டு அணியும் ஒரு அணி வந்து அந்த பந்தை விட்டு அந்த கல்லை கலைக்கணும். இன்னொரு அணி அந்த பந்தை வச்சு அந்த கல்லை அடுத்த மேலே அடித்து அவுட் பண்ணணும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாரு. இந்த கேம் வந்து 1800களில் பிரபலமானது பிரிட்டிஷ் காலத்தில். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள 1990களில் இருந்துச்சு. அது வந்து எங்கள் கர்நாடகாவில் நைக்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கேரளாவில் டாக் கல்லின்னு சம்திங். அதுக்கடுத்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், அதில் சுறுசுறுப்பாக இருக்கும். எய்ம் வைக்கிறது ஃபோகஸிங். ஓகே, அதுக்கடுத்து அது சுறுசுறுப்பு. எல்லாரும் இரட்டையாக சேர்ந்து விளையாடுறோம். இன்னொன்று நம்ம இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு டீமாக சேர்ந்து எல்லாருமே நம்ம விளையாடுறோம் இல்லையா? ரொம்ப அழகாக சரி. ஏழுகள் மாதிரியே நம்ம நிறைய விளையாட்டு விளையாடுறோம். ஸோ ஏழுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த காட்சி வந்துட்டு போகுது. எல்லாருமே வந்து அடிப்போம், ஒருத்தராக வந்து அதை முடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். நாமே சொல்லுவோம் ஒரு பிடிச்சமான விளையாட்டு இது. என்ன விளையாட்டு? தாயம். அதுக்கப்புறமா வந்துட்டு அது போக போக அப்படியே ஒரு பொழுதுபோக்காக மாறி இப்போ வந்துட்டு அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக வந்ததுன்னா அதனால சரி, தாயங்கள்லாம் எப்படி விளையாடுவீங்க? ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்து காய் காய் வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி. ஓகே, குட். ரேஷ்மா சொல்லுங்க, என்ன விளையாட பிடிக்கும், என்ன விளையாண்டுருக்கீங்க? ஒரு குழியில வந்து 5 காய் சேர்ந்தோடனே புளிய மட்டையை வச்சு விளையாடுவோம். 5 காய் சேர்ந்தோடனே அந்த காயை வந்து எடுத்து வச்சுப்போம். இது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு நம்பர்ஸை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஜெயிப்பா, எல்லாரும் யார் ஜெயிப்பா அப்படின்னு. ஓகே, ஃபைன். பல்லாங்குழி வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் 7 கோடி, அந்த பக்கம் 7 கோடி 2 16 இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 5 காய்கள் சேர்ந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 5 காய்களும் அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படி மாறி வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியில் யாருக்கு அதிகமான காய்கள் இருக்கோ அவங்க வந்து வெற்றியாளர்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டை நம்ம இப்போ விளையாட முடியும் இல்லையா? எல்லாருக்குமே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வேறு மாதிரியான டிஜிட்டலைஸாக இருக்கக்கூடிய கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நமக்கு மற்றவங்களோட பேசக்கூடிய நேரமும் குறையுது, நம்மளோட சுறுசுறுப்பு மூளைக்கு கொடுக்கக்கூடிய வேலை எல்லாமே குறையுது இல்லையா? நிஷிதால் என்ன நினைக்கிறீங்க? பாட்டி வந்து எங்கள் இதில் குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா கல்லெல்லாம் நிறைய பரப்பி நிறைய பேர் ரவுண்டாக வச்சு விளையாடும்போது அது அந்த கவனம் பிடிச்சி விளையாடுறது ரொம்ப இதாக இருக்கும். யார் அடுத்து தவிர்த்தவங்க, யார் நிறைய எடுப்பாங்க, யார் நிறைய பிடிச்சி விளையாடுவாங்க அப்படின்றது ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா யார் டக்குன்னு
வந்துட்டே இருப்பாங்க, எடுத்துகிட்டே இருக்கிறது அதெல்லாம். எல்லாரும் சமமாக இருக்கிறது, இன்னொன்று எல்லாரும் யூனிட்டியாக விளையாடுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். தர்ஷினி சொல்லுங்கள். கட்டாங்கல்னா ஒரு 6 கல்லை எடுத்து அந்த கல்லை வச்சு தூக்கி வீசி பிடிக்கணும். நம்ம கையால் பிடிக்கணும், கீழே வந்துச்சுன்னா அவுட்டு. இதை வந்து இப்போ வந்து அந்த தட்டாங்கல்னு பேர் வந்து யாருக்குமே தெரியாது. முன்னாடி வந்து இந்த கலைச்சிக்காய்னு ஒரு விளையாட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டு தெற்கல் சைடில் உட்காந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து ஆர்வமாக விளையாடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பில்டிங் ஆயிடுச்சு, ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது தனித்தனியாக இருக்காங்க. அந்த கேம் நடக்கும்போது என்னன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது தனிச்சையாக இருக்கும், யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளோட உச்சுநோக்குதல் மூலமாக தனிச்சையாக இருந்தால் இப்போ நம்ம இந்த விளையாட்டுகள் எல்லாமே ரீக்ரியேட், அதாவது நம்ம சொல்லும் போதே ஒவ்வொரு விளையாட்டுமே நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது இல்லையா? இந்த விளையாட்டுகளில் நாம் இன்னமும் வந்து என்ன செய்யணும், நமக்கு அடுத்து வரக்கூடியவங்க தங்கச்சி தம்பி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்கள டைவர்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று அவங்க ரியலிஸ்டிக்காக விளையாடும்போது இன்னும் அவங்களுக்கு நல்ல அதிகமான கவனம் இருக்கக்கூடிய திறன், அதே போல் மூளையை வந்து எப்படியெல்லாம் சுறுசுறுப்பாக எப்படி வேலை செய்யணும், ஆக்டிவாக கணக்கு வந்து கணிதம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு விளையாட்டு நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அதனால் நீங்களும் அடுத்து வரக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகளை நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் சரி நானும் சேர்ந்து விளையாடணும். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. நன்றி.